ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் பகுதி 3 பார்ட் 3. இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தைனா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன, காளைகளும் கரடிகளும்னா என்ன, பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் பங்குச்சந்தையில் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஒரு முதலீடு பண்ணி லாபம் பார்க்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன், பார்ப்போம் வாங்க. நீங்கள் என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன, லிமிட் ஆர்டர்னால் என்ன, ட்ரிக்கர்னால் என்ன, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் AMOனா என்ன, ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்ன? சந்தை விலைக்கே பங்குகளை வாங்குவது, விற்பது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நம்ம ஒரு பங்கை வாங்க போகிறோம்னா நம்ம பேரம் பேசி வாங்குவோம். 100 ரூபாய்க்கு விற்கிதா, ஒரு 99 ரூபா வருதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி விற்க போகும்போது 100 ரூபா போதா, ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் எந்த விலையோ எனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த பங்கு கிடைச்சா போதும்னு மார்க்கெட் ஆர்டர்னு கொடுத்தோம்னா நம்ம ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில் என்ன விலை போயிட்டுருக்கோ அந்த விலைக்கு அந்த பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் லிமிட் ஆர்டருங்கிறது மார்க்கெட் ஆர்டர் மாதிரி கிடையாது. சந்தை விலை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு பங்குகளை வாங்க விற்க விலை நிர்ணயம் செய்வது. அதான் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஆர்டர்னால் இப்போ மார்க்கெட்டில் ஷேரில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அதை வாங்குறது. இதுவே லிமிட் ஆர்டர்னால் குறைச்சோ கூடவோ நீங்கள் கேட்குறது தான் லிமிட் ஆர்டர். அதுக்கப்புறம் ட்ரிக்கர்னால் என்ன? குறிப்பிட்ட விலையை பங்கு அடைந்ததும் பரிவர்த்தனைக்கான உத்தரவை பங்குதாரருக்கு வழங்குவது. ட்ரிக்கர் விலையை அடைந்ததும் பரிவர்த்தனை தொடங்குமே தவிர பை அண்ட் செல் நடக்காது. இப்போ ட்ரிக்கர்னால் எப்படின்னா, ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 190 ரூபா வரும்போது வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரிக்கர் போட்டு வச்சிடணும். பை அண்ட் செல்லு நீங்கள் கொடுத்து வைக்கணும். அது ட்ரிக்கர் ஆனோட்டி அதுவாக நடக்காது. நீங்கள் ஒரு விலையை போட்டு வச்சிங்கன்னா அது அந்த விலைக்கு வந்தோட்டி நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அது நடக்கும்னு சொல்கிறது தான் ட்ரிக்கர். அப்புறம் AMO ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். பங்குச்சந்தை காலையில் 9:15 ஆரம்பித்து 3:30 முடியும். ஆனால் ஓப்பனிங் காலையில் 9 மணிக்கு நடக்கும். பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் 9 to 9:15 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலான பீப்புள் 9:15 to 3:30 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சில நேரங்களில் பையோ செல்லோ 3:30 மணிக்கு நம்ம 3:29க்கு கொடுத்துருப்போம். ஆனால் அங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். பங்குச்சந்தை முடிந்த பிறகு கொடுக்கப்படும் செல் அண்ட் பை ஆர்டர்களை அடுத்த சந்தை நாளின் தொடக்கத்தில் ட்ரிக்கர் ஆகி பரிவர்த்தனை தொடங்கும். இது எப்படின்னா, சில நேரத்தில் 3 to 3:45 நடக்கும். அப்படி இல்லாட்டி மறுநாள் காலையில் கூட உங்களுக்கு 9 to 9:15 எக்ஸிக்யூட் ஆகிரும். அதான் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ரிட்டர்ன்ஸ். பங்கு இதுவரை கொடுத்திருக்கும் வருமானம் தினம், மாதம், வருடம், ஆரம்பத்திலிருந்து இதுவரை என்ன காலகட்டத்திற்கும் பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன்ஸ்னால் வருமானம். நமக்கு லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்குங்கிறத நீங்கள் ஒரு ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் போயிட்டு ப்ராஃபிட்னு இருக்கும், ப்ராஃபிட் ரிப்போர்ட்னு. அதில் போய்ட்டு நீங்கள் டெய்லியும் பார்த்துக்கலாம், மாதத்துக்கு உண்டானது பார்த்துக்கலாம், வருஷத்துக்கு உண்டானது பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் என்றைக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்துக்கலாம். அதான் பங்குச்சந்தையில் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தைகள் பகுதி 3 மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ட்ரிக்கர், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ரிட்டர்ன்ஸ். இந்த வீடியோலாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.